மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் அரசியல் செய்வது. 2 குழுவினர் இருந்து ஒருவரை ஒருவர் தாக்குவது இந்த சமூக வலைத்தளங்களில். அதுவும் எவ்வாறுன்னு சொன்னால், அவர்கள் இந்த அரசியல் நோக்கத்திற்காக அதை செய்தாலும் கூட அதில் பாதிக்கப்படுவது அவர்களை சார்ந்தவர்கள். மாற்று கருத்துக்கள் இருக்கணும். அரசியலில் மாற்று கருத்துக்களை சகிக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். மாற்று கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படியான ஒரு போலி கணக்குகளை திறந்து அவ்வாறு செய்வது என்பது உண்மையில் ஒரு மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரம். அதை ஊக்குவிப்பவர்களாக அந்த செய்கின்றவர்களுடைய அரசியல் தலைமைகள் தான் இருக்கிறது. இளைஞர்கள் கூடுதலாக இந்த பிழையான வழிகளை பிரயோகிப்பது வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. என்ன சொன்னா, ஒரு கட்சியின் பெயரை சொல்லி இளைஞர்கள் தான் இங்கு தவறிழைக்கிறார்கள். நாங்கள் அந்த போதைப் பொருள் பாவனையாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் மீதான வன்முறைகளாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு கட்சியின் பின்னணியை வைத்துக் கொண்டுதான் செய்கிறார்கள். நாங்கள் தேர்தல் காலத்தில் வாக்குகள் பெற்றுக்கொள்வதற்காக மதுச்சாரங்களை வழங்குவது கிடையாது. மதுச்சாரங்களை வழங்கி அந்த வாக்குகளை பெற்றுக் கொள்வது கிடையாது. எங்களுக்கு உள்ள வாக்குகள் தமிழர்கள் என்ற உணர்வுகள் அடிப்படை தேசிய உணர்வான படும். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அரசியல் பரப்பில் இருக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக, நிலவரம் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் கூட நாங்கள் ஒரு சிறிய கலந்துரையாடலை மேற்கொள்ளவிருக்கிறோம். அதற்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியின் தலைவன் சோபனன். சோபனன் எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் தலைவராக இருக்கிறீர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில். இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மாவட்டத்தில்? வாலிபர் முன்னணி என்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற தந்தை செல்வாவினுடைய காலத்திலிருந்து வாலிபர் முன்னணி செயல்பாடுகள் இருக்கின்றது. அதில் வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்துவதில் வாலிபர் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு தூணாக இருந்திருக்கின்றது வரலாற்றில். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணி ஆகிய நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இளைஞர்களுடைய வருகை மிக குறைவாக இருந்தது. எங்களுடைய வாலிபர் முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து மிகச் சிறப்பான முறையில் அதை நடத்தி வருகின்றோம். அதிகளவான இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இளைஞர்கள் அதிக அளவு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். என்னென்னா இப்போ தமிழ் தேசியம் சாராத அரசியல் என்று 2 அரசியல் விடயங்கள் வடகிழக்கில் இருக்கு. அப்போ தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்துக்குள் இளைஞர்கள் உள்வாங்கப்படுவதற்கும் தமிழ் தேசியம் சாராத அரசியலுக்குள் இளைஞர் உள்வாங்கப்படுவதற்கு இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றது. அது தமிழ் தேசிய அரசியல் என்றுக்குள்ள நிறைய நீண்ட காலமாக இலங்கை ஒரு உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு அச்ச சூழ்நிலை காரணமாக குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற பல கொடூரமான சட்டங்கள், கைதுகள், சித்திரவதைகள் போன்றவை இருப்பதன் காரணமாக இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வருவதற்கு கொஞ்சம் தயக்கம். ஆனால் தமிழ் தேசியம் சாராத ஆளும் தரப்பான அரசியலுக்குள் இளைஞர் செல்வது என்பது அவர்கள் இலகுவான வடிவமாக இருக்கின்றது. ஏன்னா அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதில்லை. தமிழ் தேசியத்துக்குள் வருவதற்கு ஒரு அச்சநிலை இருக்கின்றது. இருந்தாலும் எங்களோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இளைஞர் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார் தமிழரசு கட்சி. அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயமாக வருகின்ற தேர்தல் காலங்களில் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதிகமான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். நீங்கள் சொல்வது போன்று இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்குள் இளைஞர்களை உள்வாங்குவது ஒரு சவாலாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்வது போன்று இந்த தமிழ் இளைஞர்களுக்கு இருக்கும் அச்சுறுத்தலை மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. இப்பொழுது இருக்கும் பிரச்சனை நாட்டில் பொருளாதார பிரச்சனை. இப்போ அவர்களது வாழ்வாதாரத்திற்காக ஓட வேண்டிய ஒரு தேவை இளைஞர்களுக்கு இருக்கிறது. இப்போ பார்த்தா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு போவதில் அதிக ஆர்வமாக இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனையால். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் பொருளாதாரத்திற்காக ஓடுவதா அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இங்கே இருப்பதான்றது ஒரு சவாலாக இருக்கிறது இல்லையா அவர்களுக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த உங்களுடைய வாலிபர் முன்னணியை அதை கட்டமைத்து நீங்கள் எதிர்காலத்தில் அதை கொண்டு அடுத்த சந்ததிக்கு அதை கடத்தி செல்வது உங்களுக்கு எவ்வளவு தூரம் சவாலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அது உண்மையான விடயம். ஏனெண்டா இப்போ நாட்டில் வடகிழக்கு மாத்திரமில்லை, இலங்கை பூரா பொருளாதார பிரச்சனை இருக்குது. அதுலேயும் வடகிழக்கு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை இந்த அச்சுறுத்தல் பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இளைஞர்கள் வாழ்வதற்கு தயக்கம். அந்த நேரத்தில் தற்போது பொருளாதார பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளில் சேர்க்கின்ற இளைஞர் அதிகமாக இருக்கின்றால். இப்போ கூட ஐரோப்பிய நாடுகளுக்காக இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம், அதிகமாக இளைஞர் போயிட்டார். போகின்றவர்கள் அநேகமாக தமிழ் தேசிய இதுக்கு ஆதரவு அளிக்கிற இளைஞர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இது ஒரு பாதிப்பான விடயம். இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களுக்குள் எங்களுக்கு உண்மையாக நாங்கள் ஒரு விடுதலை நோக்கி பயணித்துக் கொண்ட சமூகம்.
இப்போ தமிழ் சமூகம்ன்றது விடுதலையை நோக்கி பயன்படுத்தி கொண்டிருக்க சமூகம் என்ற அடிப்படையில் இளைஞர்களுடைய பங்களிப்பு கட்டாயம் இருக்கணும். அவர்கள் என்றால் இலங்கையினுடைய போராட்ட வரலாற்றில் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பிற்பாடு இளைஞர்கள் தான் போராட்டங்களுக்கு முன். அது அகிம்சையான போராட்டமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்த சாத்வீக போராட்டங்கள், ஆயுத போராட்டங்களாக இருக்கலாம். அது இளைஞர்கள் பங்களிப்பு தான் இருந்திருக்கு. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வந்து சென்றவர்கள் இளைஞர்கள். அந்த வகையில் இந்த தமிழர்களுடைய விடுதலை அரசியல் பயணத்தில் இளைஞர்கள் பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை காரணமாக வெளிநாடு செல்ற இது அதிகரித்திருக்கின்றது. உண்மையில் அது ஒரு பாதிப்பான விடயம். இருந்தாலும் அவர்கள் வெளிநாடு சென்றாலும் அந்த உணர்வு ரீதியான ஒருவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தொண்டங்களுடைய கட்சி வளர்ச்சிக்குரிய சென்றாலும் கூட கட்சி வளர்ச்சிக்குரிய பங்களிப்புகள் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் சேர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். நீங்கள் சொல்வது போன்று இந்த இளைஞர்களின் பங்களிப்புன்றது எல்லா விடயத்திலையும் வந்து அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு அரசியலில் கூட நாங்கள் பார்க்கலாம், இந்த அரசியல்வாதிகளை பார்க்கலாம், அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் தொடர்ச்சியாக நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்டமைக்கப்பட்ட மாதிரி இந்த வயசுக்குரியவங்க தான் இருக்கிறாங்க, இவர்களுக்கு தான் அனுபவம் இருக்குது என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கிறது. அவர் இருக்கும்பொழுது ஒரு இளைஞராக நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஏன் இந்த அரசியல், இந்த பாராளுமன்றத்தில் ஏன் பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கக்கூடாது? என்னை பொறுத்தவரை தனியாக இளைஞர்கள் இருக்குதுன்றதும் சாத்தியமில்லாத விடயம். அரசியலுக்குள்ள அனுபவம்ன்றது கட்டாயம் தேவை. அனுபவம் இளைஞர்களும் சேர்ந்து தான் அது வெற்றி அளிக்கும்ன்றது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அனுபவசாலிகளை புறந்தள்ள முடியாது, அனுபவசாலியை புறந்தள்ள முடியாது. மக்களும் அதை தவிர பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையை அரசியலை பொறுத்த வரையும் வயது போனவர்கள் தான் தெரிவு செய்யப்படுறாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலுக்குள்ள இளமக்கள் இருப்பார்கள் தானே. அப்போ இருந்தாலும் இளமக்களை தெரிவு செய்வதை விட வயதானவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 75-80 வயதில் இனபாலிமன்றில் பிரதித்துவப்படுத்தி கொண்டு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களும் அதை தானே விரும்புறது போல விளங்குது. மக்கள் வந்து அந்த அனுபவசாலிகளால் தான் நாட்டை கொண்டு போக இயலும்னு சொல்லி ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கு. இளைஞர்களிடத்தில் கொடுத்தால் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, இவர்கள் எவ்வாறு இதை கொண்டு போவார்கள் என்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் அப்படி சொல்ல முடியாது. இளைஞர்களால் மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆனால் அது வந்து உண்மையில் ஏன்னா வரலாற்றில் வந்து பல இதுகளை மாற்றங்கள் உருவாக்கிய இளைஞர்கள். நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டு வந்து டெல்லியில் வந்து பிரதான 2 கட்சிகள் தான் ஆட்சி மாறி வரும், பாரதிய ஜனதா, காங்கிரஸ். 3வது ஆத்ம ஆத்மி ஒரு கட்சி வந்திருந்தது. அது இளைஞர்களுடைய பங்களிப்பு தான் முக்கியமான இருந்த கட்சியில் முதலமைச்சர் வருவதற்கு. இப்படி வரலாற்று இளைஞர்கள் பாரிய பங்களிப்பு செலுத்தியிருக்கின்றார்கள். அதை கொண்டு இப்போ நாங்கள் கதைத்து கொண்டிருக்கும் இந்த தலைப்பின்படி பார்த்தால், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் பரப்பில் இளம் வயதில் வந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றவர் இப்போது நாங்கள் சாணக்கியன் அவர்களை சொல்லலாம், மலையத்தில் ஜீவன் தொண்டமானை சொல்லலாம். இப்போ இவர்கள் வந்து இளம் வயதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது அமைச்சராகவோ போயிருக்கிறார்கள். இவர்களுடைய செயற்பாடுகள் வந்து ஒரு இளைஞராக எவ்வாறு இருக்கிறது, அவர்களை சரியாக செய்கிறார்கள் என்று ஒரு இளைஞராக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? எங்களது மாவட்டத்தை பொறுத்த எங்களை தமிழரசு கட்சியை சேர்ந்த கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பார்லமெண்ட் சேர்ந்து அவர் வந்து பிறகு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. மற்ற மாவட்டத்தில் இளைஞர்கள் அதிக அளவாக சேர்வது அது ஒரு காரணம். அவர் ஒரு இளைஞராக இருப்பதன் காரணமாக இளைஞர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கு காரணமாக இருக்கணும். மற்றது அவர் ஒரு துடிப்பான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார். களங்களில் சென்று நேரடியான அரசியல் களத்துக்கு சென்று பிரச்சனை கையாளுவதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவதாக இருக்கட்டும், அதில் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருக்கணும். அதேபோல் ஜீவன் தொண்டமானை நாங்கள் சிறப்பாக தான் சொல்லுவோம். ஏன்னா அவருடைய சில அதிரடி நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, பேச்சுக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விடயத்தை முடிவுறுத்த வேண்டும் அல்லது பிரச்சனைகளை தொடரக்கூடாதுன்றதில் அவர் ஒரு தெளிவாக இருக்கிற அந்த சம்பள விடயங்களை கூட தோட்ட தொழிலாளர் பிரச்சனைகள் கூட அவர் கூட கரிசனை செலுத்தி அந்த சம்பளத்தை உயர்வை பெற்றுக் கொடுக்க வேணும். 1700 ரூபா அந்த சம்பள இதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் துடிப்பாக செய்யப்பட்டுக் கொண்டார். இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ற வகையில் இருவரையும் நாங்கள் நல்லா தான் சொல்ல வேண்டும். இதுவரையும் நன்றாக போய்கொண்டிருந்தாலும் கூட இதில் ஒரு விடயம் உங்களிடம் ஒரு இளைஞர் முன்னணியின் தலைவராக இருக்கிற உங்களிடம் கேட்கலாம். என்னென்று சொன்னால், சாணக்கியன் இருக்கிறார் உங்களுடைய கட்சியில் உறுப்பினர் சாணக்கியன் வந்து அவர் 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பொழுது இந்த குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று நிறைய எதிர்பார்ப்புகளும் இந்த ஒரு தமிழ் ஒரு இளைஞர், அதுவும் ஒரு துடிப்பான இளைஞர், அது மட்டுமல்ல அவருடைய அந்த மொழி திறன் எல்லாம் வந்து நாங்கள் அதை பெரிதாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது அவரிடம் ஒரு நல்ல மதிப்பு, நல்ல எதிர்பார்ப்பு, அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் நாங்கள் சொல்லலாம். அந்த ஒரு நிலையை சாணக்கியன் இன்றும் தக்க வைத்து கொண்டிருக்கிறாரா?
நிச்சயமா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றும் அவர் அப்படியே இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு அவர் எடுத்த வாக்குகளையும் விட நான் நினைக்கிறேன் வருகின்ற தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை எடுப்பார் அந்த இளைஞர்களுடைய ஆதரவோடு. என்ற அவர் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார், பல மக்களின் பிரச்சனைகளை பார்லமெண்ட்டுக்கு குரல் எடுத்திருக்கின்றார், மற்றது நிறைய விடயங்களை செய்திருக்கின்றார். மற்றது அவர் அதையும் தாண்டி தன்னுடைய ஃபவுண்டேஷனோட அதிகமான வேலை திட்டங்கள் செய்து வருகின்ற ஒரு அவர் அரசியலுக்காக மாத்திரம் செய்யவில்லை, அதுக்கு முதல் இருந்தவர் செய்து வருகின்றார். அந்த வகை நான் என்னது நிலைப்பாடு இந்த வருகின்ற தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெறுவார் நினைக்கிற மாட்டங்கள் மாவட்டத்தில். அதே போல நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை விடையும் பற்றி பேசினோம் என்று சொன்னால், தமிழ் பொது வேட்பாளர் என்பது உங்களுடைய கட்சியிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கு, அது கட்சியின் அனுமதி இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஒரு இளைஞராக, ஒரு கட்சிக்காக உழைக்கும், இந்த கட்சியை வளர்க்கும் ஒரு இளைஞராக உங்களுடைய பார்வையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது தேவையா தேவையற்றதா? நல்ல கேள்வி உண்டு. என்னுடைய கருத்துப்படி தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒரு இனச்சி பிரச்சனை ஒன்றுக்குள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்துக்கு தான் இந்த இனப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அதுக்கு முதலும் இருந்தது குடியேற்றங்கள் 1930 உள்ள கல்வியா திட்டங்கள், அப்படி திட்டங்களை கொண்டு தமிழர்கள் குடிப்பெரம்பல் குறைக்கப்படுறது காரணமாக இருந்தது. ஆனால் சுதந்திரம், இலங்கை சுதந்திரத்தை அடைந்தது பிற்பாடு தான் அதிகமான பாதிப்புகள் சிறுபான்மை சமூகம் ஏற்பட்டது, வடகிழக்கில் ஏற்பட்டது. அந்த வகையில் தொடர்ச்சியான முறை இந்த பேச்சுவார்த்தைகள் அது இதென்று சொல்லி வருகின்ற ஜனாதிபதி அரசாங்கத்தோடு பேச்சு கொண்டு வர, ஆனால் அவர்கள் பேசுகின்றார்கள், ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பது இல்லை. தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளிக்கப்படும், ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அந்த வாக்குறுதிகள் இல்லாமல் போய்விடும், நிறைவேற்றப்படுவதில்லை. அந்த வகையில் ஏமாற்றப்பட்டு வருகின்ற சமூகம் என்ற அடிப்படை தமிழ் சமூகம் ஒரு பொது வேட்பாளரை நிப்பாற்றுன்றது அது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். இருந்தாலும் வடகிழக்கை பொறுத்தவரையும் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் உள்ளக சுய நிர்ணயத்தை வலியுறுத்துகின்றோம். அதே நேரத்தில் இந்த பிரிவுபடாத இலங்கைக்கு உச்சபட்சமான ஒரு அதிகார நிலைப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வருகின்ற ஆட்சியாளருடன் பேச வேண்டும். நாங்கள் வெளியே போய் அதை பேச முடியாது. உள்ளக சுய நிர்ணயத்த அடிப்படையில் வருகின்ற ஆட்சியாளருடன் பேச வேண்டும். சில கட்சிகள் இருக்குது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஜம்மு காஷ்மீர் இல்லை பிரிவினவாதம் கோருகின்ற அரசியல் கட்சிகள் இருக்கு, அதுக்கு பின்னாடியில் பாகிஸ்தான் இருக்கின்றது. அந்த போல ஒரு அரசியல் கட்சி நாங்கள் இல்லை. நாங்கள் வருகின்ற ஜனாதிபதி பேச வேண்டும். அப்போ நாங்கள் பொது வேட்பாளர் விடயத்துக்குள் அதில் சாதகம் இருக்குது, பாதகம் இருக்குது. நான் சொல்லுகின்ற விடயம் இப்போ பார்க்க போனால் பாதகம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு கணிசமான ஆதரவை கொடுத்து விட்டு நாளை எப்படி சிங்கள ஜனாதிபதியோடு போய் சந்தித்து கதைக்கின்ற அதே நேரத்தில் ஒருவேளை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிரதான வேட்பாளர்கள் நாவல் ராஜபக்சே விட்டாலும் பிரதான 3 வேட்பாளர் சிங்கள வேட்பாளர் இருக்கின்றார்கள். இதில் ஒரு வேட்பாளரின் பின்னால் ஊழல் லஞ்சம் என்று மணிந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது. அதே போன்று எங்களது மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களின் பின்னணியும் அப்படிதான் இருக்கு. இந்த சக்திகள் எல்லாம் அந்த ஜனாதிபதி பின்னால் இருக்கிறபடியா நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அவர் மூலமாக அந்த வாக்குகள் ஒரு ஜனாதிபதி ஊழல் மற்ற பக்கம் இருக்கிற ஜனாதிபதியினுடைய வெற்றி பறிக்கப்பட்டு இந்த ஊழல் லஞ்சம் மலிந்திருக்கின்ற அவர்களுடைய ஆதரவு உள்ள ஜனாதிபதி வென்றால் அது எங்களுடைய மாவட்டத்துக்கும் வடகிழக்குக்கும் பிரச்சனையானுடைய அந்த ஊழல் லஞ்சம் நிறைந்த அரசியல்வாதிகள் அகற்ற வேண்டுமானால் அது ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தான் முடியும். இப்படியான மாற்றங்களை உருவாக்க வேணும், அது ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தான் முடியும். அந்த வகையில் பொது வேட்பாளர் விடயத்தில் அவர் ஒருவர் எங்கள் மத்திய குழு உறுப்பினர் அரியநேந்திர மன்னன் அவர்கள் சென்றிருக்கின்றார். அவர் சென்றது கட்சி முடிவில்லை, அவர் தனிப்பட்ட முடிவாக தான் சென்றிருக்கிறார். இன்னும் எங்கள் கட்சி பொது வேட்பாளர் சம்பந்தமாக முடிவு எடுக்கவில்லை. அது இவ்வளவு காலம் 2 வாரங்களுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு 2 வாரத்துக்கு முதல் தான் கட்சி அறிவிக்கும். அந்த வகையில் அதுக்கு காலம் இருக்கின்றது. கட்சியினுடைய முடிவு எவ்வாறு அமையலாம், சில வேளை பிரதான வேட்பாளர்கள் சிங்கள பெருமான வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கலாம், இல்லை பொது வேட்பாளருக்கு கூட ஆதரவு வழங்கலாம். அதை இப்போது சொல்ல முடியாது, பொறுத்துண்டு வா. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் தேவையா தேவையில்லையா? இல்லை, தேவையில்லை என்றதை சொல்ல முடியாது என்றால் நான் அதைக்குரிய கருத்தை சொல்லிவிட்டேன். அதில் சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட ஆதரவின்படி நீங்கள் கட்சி சார்ந்து இல்லாமல் இப்போ உங்களுடைய கட்சியிலும் கூட ஒரு சிலர் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள், ஒரு சிலர் ஆதரிக்கவில்லை. அவர் இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆதரிப்பீர்களா இல்லையா? தனிப்பட்ட முறை அது எந்த முடிவு தனிப்பட்ட முடிவு சொல்ல முடியாது, கட்சியில முடிவு தான். கட்சியில முடிவு. ஆனால் நாம் வாக்களிப்பது என்ற முடிவு, அது நாம் யாருக்கு வாக்களிப்போன்னு நான் சொல்ல முடியாது.
அது கட்சி எடுக்கிற முடிவுக்கு பின்னா நாங்கள் நிற்போம். கட்சி இப்போ ஒரு சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதியை ஆதரிக்கணும்னு சொன்னால் அவர் அதை வெற்றிக்கு பாடுபடக்கூடிய அல்லது அவருக்கு வெற்றி குளிக்கக்கூடிய பல படங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கட்சின்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு கணிசமான வாக்களை இந்த மாவட்டத்தை வெற்றி குடிக்கக்கூடிய வேலைகள் நாங்கள் செய்வோம். அது கட்சியில நிலப்படம் அறிவிக்கப்படவில்லை. கட்சியில் நிலப்படம் அறிவிக்கப்பட்டது பிற்பாடு நாங்கள் அதை சிந்திக்கலாம். அந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் அரசியல் செய்வது, 2 குழுவினர் இருந்து ஒருவரை ஒருவர் தாக்குவது அந்த சமூக வலைத்தளங்களில். அது எவ்வாறுன்னு சொன்னால் அவர்கள் இந்த அரசியல் நோக்கத்திற்காக அதை செய்தாலும் கூட அதில் பாதிக்கப்படுவது அவர்களை சார்ந்தவர்கள். இந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்கள், பிள்ளைகளை கூட அவர்கள் மிகவும் இழிவான வார்த்தைகளால் எழுதுகிறார்கள். நீங்கள் ஒரு இளைஞர், ஒரு அடுத்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒருவர், நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக கடந்த காலங்களில் கூட ஒரு முகநூல் ஒன்றில் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்களுடைய இளைஞர்களுடைய குடும்ப பெண்களின் படங்களை மோசமாக போட்டு எழுதியவர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு கட்சி சார்ந்தவர்கள் தான். அது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அப்படியான ஒரு கலாச்சாரம் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. மாற்றுக்கருத்துக்கள் இருக்கணும். அரசியலில் மாற்றுக்கருத்துக்களை சகிக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். மாற்றுக்கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படியான ஒரு போலி கணக்குகளை திறந்து அவ்வாறு செய்வது என்பது உண்மையில் ஒரு மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரம். அதை ஊக்குவிப்பவர்களாக அந்த செய்கின்றவர்களுடைய அரசியல் தலைமைகள் தான் இருக்கிறது. அவர்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். ஆனால் நாங்கள் கேட்கின்ற போது அவர் எங்களுடைய கட்சியிலே என்று சொல்கின்றார்கள். அவரை எழுதுகிறது நான் சொல்லும் போலி முகநூல் சொல்லவில்லை. சிலர் மோசமான இதுகள் எழுதுகின்ற நேரத்தில் அவர்களை கேட்கின்ற போது அவர் எங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் சொல்வார்கள். அதே அவர்கள் தான் போலி கணக்குகளை கொண்டு நான் நினைக்கின்ற மட்டு நகர் ஐடி, இந்த ஃபேஸ்புக் ஐடியின் பேர் மட்டு நகர். இந்த ஐடியினூடாக கடந்த காலத்துக்கு மோசமாக அதை சொல்ல முடியாது. சில எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்களை தொடர்புபடுத்தி கூட கட்டுமோசமாக எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு மோசமான அரசியல். இதன் காரணமாக நடக்கும் பாதிக்கப்படுற பெண் ஒரு தற்கொலை முயற்சிக்கு கூட செல்லலாம். அவ்வாறு ஒரு இது மாற்றம் வர வேண்டும். வரண மோசமான கயவர் கூட்டத்தை இந்த மாவட்டத்தை அரசியலிலிருந்து அகற்றினால்தான் இந்த மாவட்டம் தூய்மைப்படும். போலி முகநூல்கள் என்று இல்லை, சிலர் அவர்களுடைய சொந்த முகநூல்களும் கூட அவ்வாறான பதிவுகளை இடுகிறார்கள். அதில் நாங்கள் பார்க்கலாம், பொழுது ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பது அவர்களுடைய சொந்த விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியராக இருப்பார், ஒரு வழக்கறிஞராக இருப்பார், ஒரு ஆசிரியராக இருப்பார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கட்சி, தங்கள் ஆதரவளிக்கும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த முகநூல்களில் நடந்து கொள்ளும் விதமானது உங்களை போன்ற இளைஞர்கள், எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரவிருப்பவர்களை எவ்வாறு தாக்கும்? அது இது ஒரு பிழையான முன்னுதாரணம் இல்லையா? இவர்கள் செய்யும் என்ற விடயம் ஒரு பிழையான முன்னுதாரணம் தான். அவர் செய்வதன் காரணமாக இனியவர்கள் வருகிற பெண்கள் கூட வருவதை கட்சிப்படுகின்றார்கள். எப்படி வருவது? பெண்களை பற்றி மோசமாக எழுதுகின்ற போது நமக்கு நாளைக்கு நம்ம அரசியலுக்கு போனால் இதான் நடக்குமான்றது நினைத்து கொண்டு குடும்ப பெண்கள் வருவதற்கு அஞ்சுவார். அதுதான் மோசம். இது மட்டக்களப்பு இந்த மாவட்டத்தில் தான் இது அதிகூடமாக இருக்குது. நான் பார்த்த வகையில் இது சிங்கள ஏரியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்திலே அவ்வாறு இல்லை. மட்டக்களப்பில் தான் இப்போ மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்குது. இந்த சமூக வலைத்தளத்தில் பெண்களை தாக்குவது, அதுவும் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகிற பெண்களுக்கு தான் இவ்வாறான விமர்சனங்கள் வருது. இவ்வாறான ஒரு மோசமாக தாக்குவது இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்கிற பெண்கள் மீது தான் அந்த வன்முறை பாவிக்கப்படுகிறது. அந்த விடயத்தை தான் நான் கேட்கிறேன். மற்ற ஒரு மாகாணங்களிலும் இல்லாத ஒரு இந்த கிழக்கு மாகாணம், அது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் அது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் செய்கின்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அரசியல் தலைமை இல்லை. அவர்கள் அரசியலை பின்புலம் தான் இருந்து செய்யப்படுகிறார். சில நான் நினைக்கின்றேன், இப்போ ஒரு பாடசாலையில் கூட ஒரு பெண் பிள்ளை மீது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்களை அந்த அரசியல் தலைமைகள் தான் பாதுகாக்கிறது. இப்படியான கூடாத வேலைகள் செய்கின்றவர்களை அந்த அரசியல் தலைமைகள்லாம் பாதுகாத்து கொண்டு வருது. அவர்கள் கட்டுப்படுத்தினால் இவர்கள் மாறுவார்கள். அவர்களை இவர்கள் ஊக்குவிப்பார்களாக இருந்தால் இவர்கள் நன்மைக்காக அவர்கள் ஊக்குவிப்பது அது ஒரு பிள்ளையான நடவடிக்கை. அதோட ஒரு இப்போ இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. இப்போ அது அமலுக்கு கொண்டு வரப்பட்டு அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டால் கூட இவ்வாறானவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அது முழுமையாக கட்டுப்படுத்தலாம் நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது உண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அது ஒரு நீதிமன்றத்தை மீறிய ஒரு நிறைவேற்று அதிகாரத்துக்குள்ளே செல்கின்றது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் அந்த குழு தான் அது. அந்த நம்ம ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை போடுவோமா இருந்தால் அந்த கருத்து அது ஒரு பாதகமான கருத்து, அந்த குற்றம் அந்த சரத்தான்று அதை பார்க்கறது அந்த குழு தான் தீர்மானிக்கும். இது சட்டத்துக்கு அந்த புறம்பான ஒரு விடயமா என்றதை ஆராய்வது அந்த குழு தான். இது ஒரு நிறைவேற்று அதிகார சர்வதிகாரத்துக்குலாம் வரும்.
அந்த வகையில் இது நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியவில்லை. என்றால் கருத்து சுதந்திரம் வெளிப்படுத்துவதற்கெல்லாம் ஆபத்தான ஒரு சட்டமாக தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறுவதற்கு அது சமூக வலைத்தளத்தில் பெண்களுக்கு எதிராக அந்த போட்டோஸ்கள் மற்றது அந்த எழுத்துக்களை எழுதுகின்ற வேளையில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் இருக்கலாம் சில வேளை. அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறுவதற்கு இந்த கருத்து சுதந்திரம் என்பது அது ஒரு வன்முறையாக மாறிவிடக்கூடாது என்பதில் ஒரு அவதானம் இருக்க வேண்டும் தானே. அதே போன்று இந்த உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்குரிய இந்த பிரதிநிதித்துவம் நீங்கள் எவ்வளவு தூரம் வழங்கி இருக்கிறீர்கள்? இல்லை, பெண்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கணிசமாக இருக்கின்றது. உள்ளாட்சி மன்றங்களில் அதிகமான பெண்கள் எங்களோட கட்சியில் தேர்தல் வேட்பாளர்கள் நின்றார்கள். உறுப்பினர்கள் அபிரை சபைகளில் மாநில சபைகளில் கூட இருந்தார்கள். அதேத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன்முறையாக ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்கிய இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையில் பெண்களுடைய அரசியல் வரவுங்கிற கட்சிக்குள் கூடுதலாக இருக்கின்றது. ஏனைய கட்சியில் ஒப்பிடுற நேரத்தில் அது கூடுதலாக இருக்கின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கும், வரப்போகும் பாராளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை நீங்கள் வழங்குவீர்கள்? நிச்சயமா. என்னன்னு சொன்னால் இந்த பெண் பிரதிநிதித்துவம் என்பது அரசியலில் குறைவாகத்தான் இருக்கு. நாங்கள் பெரும்பான்மையிலும் கூட அவ்வளவு இல்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் தேசியம் சார்ந்து செயற்படும் தமிழ் கட்சிகள் வந்து அந்த உணர்வு பெண்களுக்கும் இருக்கும் தானே. சொன்னால் பெண்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் இருக்கிறார்கள், அதில் கூட அந்த வீதியில் நிற்பவர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான். என்ன சொன்னால் அவர்கள் ஒரு அரசியலுக்குள் தான் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை வழங்கும் பொழுது அவர்கள் வந்து சரியான விடயத்தை செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. குறிப்பாக வந்து 1921ஆம் ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சர்வஜன வாக்குரிமை 31ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகுதான் அனைவரும் ஆண் பெண்கள் வேறுபாடு என்று அனைவருக்கும் சர்வஜன வாக்குரிமை கிடையாது. அந்த வாக்களிப்பு அரசியலுக்குள் கூடுதலாக பெண்கள் நுழையக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த காலகட்டங்களுக்கு பிறகுதான். தற்போது மட்டக்களப்பை பொறுத்தவரை எங்களது மாவட்டத்தை பொறுத்தவரையும் பெண்களுடைய செயற்பாடு எங்களது கட்சியில் அதிகூடிய வகையில் தான் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மோசமான அரசியல் மட்டக்களப்பில் இருக்கிறது. அந்த அரசியலில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இளைஞர்கள் கூடுதலாக இந்த பிழையான வழிகளை பிரயோகிப்பது வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. என்ன சொன்னால் ஒரு கட்சியின் பெயரை சொல்லி இளைஞர்கள் தான் இங்கு தவறிழைக்கிறார்கள். நாங்கள் சொல்லலாம் அந்த போதைப் பொருள் பாவனையாக இருக்கட்டும் அல்லது பெண்கள் மீதான வன்முறைகளாக இருக்கட்டும், அதில் வந்து அந்த ஒரு கட்சியின் பின்னணியை வைத்துக் கொண்டு தான் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது உங்களுடைய இந்த வாலிபர் முன்னணி இருக்கிறது இல்லையா, இது வந்து இவ்வாறான இளைஞர்களிலிருந்து உங்களுடைய வாலிபர் முன்னணி எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது? நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெற்றுக்கொள்வதற்காக மதுச்சாரங்களை வழங்குவது கிடையாது. மதுச்சாரங்களை வழங்கி அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வது கிடையாது. எங்களுக்கு உள்ள வாக்குகள் தமிழர்கள் என்ற உணர்வுகள் அடிப்படை தேசிய உணர்வான வளம். இந்த தேசிய உணர்வை வளர்த்தவரும் தந்தை செல்வா தான் தமிழ் தேசிய உணர்வை வளர்வதற்கு தமிழ் மகத்தி காலமாக இருந்து தந்தை செல்வா. அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து வருகின்றவர் நிச்சயமாக வந்து மதுவான அரசியலுக்கு பின்னால் போகிறதோ இல்லை வேறு வடி போகிறதோ இல்லை. எங்கள் கட்சியில் சேருகின்றவர்கள் உணர்வுள்ளவர்களாக, உணர்வுள்ள இளைஞர்களாக, இனத்தின் மீது விசுவாசம் கொண்டவர்களாக தான் அந்த கட்சியில் இணைவார்கள். 10 பேர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் கூட சில கட்சிகள் மதுச்சாரங்களை வழங்கி 100 பேர் சேர்க்கலாம். எங்கள் கட்சியில் 10 பேர் வந்தால் 10 பேர் உணர்வாளர் தான் பெரிய கூடிய. 100 பேருக்கு சாப்பாட்டு பரிசலையும் சாராயத்தையும் கொடுத்து கூட்டம் நடத்துவது பெரிய விடயம் இல்லை. அதே நேரத்தில் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் தேர்தல் காலங்கள் அதிக அளவான மதுச்சாரங்களை வழங்குகின்றார்கள் இளைஞர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த மதுபானத்துக்கு அடிமையாகி அந்த மதுபானம் வாங்குறதுக்கு பணமில்லாத காலத்தில் மிக குறைவான விலையில் விற்கிற போதை வசதிகளுக்கு அடிமையாகுவார். அது அவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய நிலையைத்தான் காணப்படுது. இது மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது. தேர்தல் வருகின்ற காலம் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம், இதில் நிறைய சாராயங்கள் விளையாடும் மாவட்டத்தில். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலகாலமாக இருக்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட விடயம் மாதிரி இந்த மதுபான பிரச்சனை இருக்கிறது. அதாவது சாராயத்தை வாங்கி கொடுத்தால் வாக்கு விழும் என்று சொல்லி அப்படி பார்த்தால் எங்களுடைய இந்த ஆண்கள் பொதுவாக மதுபானம் ஆண்கள் தான் பாவிப்பார்கள். அப்போ ஆண்கள் சமுதாயம் வந்து காலங்காலமாக இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு கீழ்தான் அவர்கள் தங்களுடைய உரிமையை கூட வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உரிமைகள் சில மதுபானம் என்றது சில மனிதனுடைய மனநிலையில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். உணர்வுள்ள ஒரு மனிதனை அந்த போதை பாவனை வந்து அவரை இன உணர்வு மட்டுமில்லை குடும்பத்தில் இருக்கின்ற உறவையே பிரித்து விடும். அவர் தான் மதுச்சாரம். சில கட்சிகள் அதை தான் விரும்புது. ஏன்னு சொன்னால் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவருக்கு கூட மதுபானத்தை கொடுத்து அவரை ஒரு பேரினவாதம் கூட அதைத்தான் செய்து கொண்டது. போதைப்பொருள் பாவனைகள் தென்னிலங்கையில் தான் ஆரம்ப காலங்களில் போதைப்பொருள் அதிகமாக இருந்தது. பிறகு யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில் வடகிழக்கில் போதைப்பொருள் அதிகமாக வந்து நான் சிறையில் இருந்த காலத்தில் கூட
குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் சிறைகளுக்கு வருவார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் அந்த ஐஸ் போதைப்பொருள், ஹெரோயின் இப்படியான போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட குற்றச்செயலோடு வருவார். நமது தமிழ் இளைஞர் வருவது வந்து மதுசாரம் சார்ந்த விடயங்களுக்கு வருவார்கள். அந்த வகையில் இந்த வடகிழக்கில் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில் அதிகமான போதைப் பொருட்கள் பெருகி காணப்படுகின்றது. அந்த வகையில் இது ஒரு கலாச்சார சீரழிவாக தான் நான் பார்க்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கலாச்சார எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற இந்த கலாச்சார சீரழிவுகள், வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள் இருக்கிறது. அவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் இவ்வாறான விடயங்களுக்கு எதிராக சரியான முறையில் செயற்படுகிறார்களா? ஒரு இளைஞனாக உங்களுடைய பார்வை சரியான முறையில் செயற்படுகிறார்களா? இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் இவ்வாறான விடயங்களை எதிர்க்கிறார்களா? எதிர்க்கிறார்கள், நிச்சயமாக இருப்பார்கள். மது போதைப்பொருள் பாவனைகளுக்கு எதிரான இருப்பார்கள். அதே நேரத்தில் அதை முழுமையாக எதிர்ப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா அடிமையாகின்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக நான் சொன்னது போல முஸ்லீம் இடங்களில் வந்து ஊர்களில் வந்து இந்த மற்ற போதைப்பொருட்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. தமிழ் கிராமங்களில் வந்து மது சாரம் அதில் மதுசாரம் மண்டக்குள்ள சட்டவிர கசிப்பு போன்றவை இன்னும் தாராளமாக சில இடங்களில் செய்யப்படுகின்றது. சில இடங்களில் செய்யப்பட்டு அது ஊர்களுக்குள் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றது. அதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் முற்ற அளிக்கப்படும். மற்ற இதை விட கசிப்பு என்பது மிக நேரத்தோடு மரணத்தை கொண்டு வரக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அந்த வகை அதை எதிர்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து. இளைஞர்கள் அதை எதிர்க்க வேண்டும். மதுசாரத்துக்கு அடிமையாகுது என்பது எங்களுடைய சமூகத்தை அளித்துவிடும். குறிப்பாக சொல்லப்போனால் நீண்ட காலமாக மதுசாரத்தை உட்படுத்தி அதை பருகி அதனூடமாக அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மலட்டு தன்மையுடைய ஒரு சமூகமாக மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதைத்தான் எங்களுடைய இனத்தினுடைய பெருக்கத்தை குறைக்க வேண்டும் நினைக்கின்ற தரப்புகள் கூட சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த மதுபான சாலைகள் அமைப்பதற்கான அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்குகிறார்கள் தானே. இப்போ ஒரு இடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த வாரம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தது. இவ்வாறு இந்த மதுபான சாலைகளை எதிர்க்கும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளும் இந்த இளைஞர்களின் அளவு வந்து மிக அரிதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 15 பேர் 10 பேர் அவ்வாறு தான் இருப்பார்கள். அவர் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த இளைஞர்களை அதை விரும்புகிறார்கள் என்று தானே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விரும்புகிறேன்னு சொல்ல முடியாது, விரும்புகிறேன்னு சொல்ல முடியாது. அப்படி மதுசாரம் வருவதை மதுபான சாலை வருவதை விரும்புகிறேன்னு கேட்குறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆர்ப்பாட்டங்கள் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல இளைஞர்கள் நிற்கணும் அது ஆர்ப்பாட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இப்போது கூட சில அரசியல்வாதிகளுக்கு மதுசாரத்துக்கு பேமெண்ட் வழங்கப்பட்டதாகவும் அதை சிலர் வைத்திருக்கின்றார். சிலர் அதை கொண்டு வருவதற்குரிய முயற்சி எடுப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இளைஞர்கள் அதுக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கின்றார்கள், வரக்கூடாது சொல்கின்றார்கள். அப்படி பார்க்கப்பல இளைஞர்கள் அதை விரும்பவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த எதிர்க்கிறார்கள். நான் அதை என்ன உங்களிடம் கேட்டேன்னு சொன்னால், இப்போ ஒரு ஊரில் ஒரு 50 இளைஞர், உதாரணமாக ஒரு 50 இளைஞர்கள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோமே. இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஒரு 10 பேர் தான் நிற்கிறார்கள். இந்த மிச்சம் 40 பேர் அதை ஆதரிக்கிறார்களா? சில நேரங்களில் அவர்கள் அச்ச உணர்வுகள் இருக்கலாம். என்ற ஆர்ப்பாட்டம் என்றால் நம்முடைய ஆக்கள் போகிறது குறைவுதான். எந்த ஆர்ப்பாட்டம் மதுசார ஆர்ப்பாட்டம் இதுக்கு மட்டுமில்லை, மற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட நாங்கள் கட்சி சார்ந்தவருடைய எங்களுக்கு செய்யக்கூடிய கட்சி சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பார். தமிழ் சமூகத்துக்குள்ளுடைய மிகப்பெரிய ஒரு பாரதூரமான தன்மை அது. அதே நேரத்தில் இது முஸ்லீம் சமூகமாக இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் அவருக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், அந்த ஊரை திரண்டடிக்கும். ஆனால் எங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இல்லாத காரணமாக இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை இவ்வாறான மோசமான ஒரு நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கின்றது. எங்களிடம் இந்த ஆரம்ப காலத்தில் இந்த நாடு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயங்கரவாத சூழ்நிலைக்கு இருந்தபடியாக பயங்கரவாத சூழ்நிலை யுத்த கலாச்சாரம் இருந்த காரணமாக இந்த நிலை இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. இந்த நீங்கள் சொல்வது போன்று இந்த பய உணர்வு, அதாவது சட்டங்களும் எது போலீஸாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழ் இளைஞர்கள் மீது தான் அதிகமாக பாய்கிறது. என்ன சொன்னால் ஒரே விடயத்தை எழுதுகிறார்கள். பெரும்பான்மை இனத்தில் உள்ள இளைஞர்களும் எழுதுவார்கள், தமிழ் இளைஞர்களும் எழுதுவார்கள். ஆனால் சட்டம் எங்கே பாய்கிறது? தமிழ் இளைஞர்கள் மீது மட்டும்தான். அவ்வாறாக இருக்கும்போது அது தமிழ் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக. 2 பக்கம் பார்க்க போனால் பெரும்பான்மை சமூகத்தை விட சிறுபான்மை சமூகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது 1979ஆம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வரப்பட்டது போதிலும் அதில் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை சமூகத்தை விட தமிழ் இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில காலங்களுக்கு முதல் இப்போ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. நான் கைது செய்யப்பட்ட காலத்தில் கூட, நான் 1.5 வருடம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் இருந்த நான், அந்த காலத்தில் மிக அதிகமானவர் இருந்தார்கள் சிறைச்சாலைகளில். இப்போது அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வெளியே வருவார் 30 வருடம் 25 வருடம்
15 வருடம் ஆண்டு தான் வெளியே வருகின்றார். அவர் இளமைக்கால் அவர்களும் தண்டனை விதிக்கப்பட்டவராக இல்லை. அவர்கள் விளக்க முறையில் சந்தை நபர்களாக இருந்தவர்கள். இளமையெல்லாம் சிதைக்கப்பட்டது. ஒரு சாதாரணமான ஒரு இதுக்காக கைது செய்யப்பட்டு போனவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இராணுவம் போலீசார் பிடிச்சு கொண்டு அழைத்தால் அவர்கள் வற்புறுத்தி அவர்களை குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெற்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சட்டம் என்பது பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது மோசமாக தமிழ் இளைஞர் தான் பாதிச்சிருக்கின்றது. உண்மை சட்டம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் சமமான உண்டு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரம் நிலவுவது காரணமாக தமிழ் இளைஞர்களுக்கு தான் அது பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற சட்டங்கள் உலகத்தில் இருக்கிறத விட இலங்கையில் இருக்கிறது தான் மோசமான பயங்கரவாத தடுப்பு சட்டம். அதை கொண்டு வந்த பிரித்தானியாவில் கூட அவ்வாறு ஒரு மோசமான நிலை இல்லை. ஆனால் இலங்கையில் தான் அதுவும் அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் அந்த சட்டம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்த காலத்தில் தான் உறங்கு நிலையில் இருந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் உயிர் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இளைஞர் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின் அதிகமான இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அதே நேரத்தில் வைத்தியர் கைது செய்யப்பட்டார். ஒரு லோயர் கைது செய்யப்பட்டார். அடிமட்டத்தில் இருக்கின்ற அரசியல் செயற்பாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினுடைய பாரதூரமான தன்மை. கருத்து சுதந்திரம் இல்லை, அரசியல் செயற்பாடுகள் வர முடியாது. இது ஒரு மோசமான நிலை. இந்த சட்டம் முற்று அகற்றப்பட வேண்டும். அதே போல நீங்கள் இப்பொழுது ஒரு இளைஞர் அணியின் தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கட்சியின் இளைஞர் அணி. நீங்கள் இந்த கட்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டிய மற்ற அந்த கட்சியின் வளர்ச்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு இளைஞனாக இனி மாவட்டத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் அல்லது திட்டங்கள் எவ்வாறு இருக்கும்? நாங்கள் அதிகமான இளைஞர்களை கட்சிகளில் சேர்க்கின்ற வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அது பிரதேச கிளைகள் அமைத்து வருகின்றோம். ஏறாவை பற்றிக்குரிய கிளைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பட்டிப்பள்ளிக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொருளைப்பட்டி தெற்குக்குரிய அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு களவஞ்சிக்குரிய அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இளைஞர்களை அதிகமாக சேர்த்து கொண்டு அவர்களை அரசியல் படுத்தி அவர்கள் அமைப்பாக்கக்கூடிய வேலை தான் நாங்கள் செய்து வருகின்றோம். இதுக்கு முதல் அவ்வாறு இருக்கவில்லை. இளைஞர்கள் மத்தியில் ஒரு தமிழ் தேசிய உணர்வு இருக்கும். தமிழ் தேசிய உணர்வு இளைஞர்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எவ்வாறு அதை வெளிப்படுத்திக் கொள்வது, எவ்வாறு அதை அரசியல் கட்சிக்குள் சேர்ந்தால் தான் அந்த தமிழ் தேசிய உணர்வு என்பது வளம்பெறும். அவர்களுக்கு அந்த போய் கரை சேர்ற அளவுக்கு இல்லை. அதற்குரிய துடுப்பை நாங்கள் கொடுக்கின்ற போது அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார்கள் அதிகமான இளைஞர். அதுக்கு முதல் அவ்வாறு இருக்கவில்லை. அவ்வாறு இல்லாமல் விட்டால் நடக்க முடியும்னா கூப்புறவங்க நம்புவார்கள். தேசியத்துக்கு விரோத சக்திகளை நம்புவார்கள். அந்த அரசியல் தெளிவுபடுத்தல் இல்லை. அவர்களுக்கு அரசியல் தெளிவுபடுத்தல்களை செய்கின்ற போது இன உணர்வு காரணமாக எங்களோட இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையில் தமிழ் அரசியல் கட்சி தான் வடகிழக்கில் வாக்குப்பலம் உள்ள அரசியல் கட்சி. அதே தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் தமிழ் அரசியல் கட்சியை தவிர்த்துக் கொண்டு வேறு எதுவும் இல்லை. அந்த வகையில் இளைஞர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை எந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியலை வளப்படுத்த வேண்டுமென்றால் அது தமிழ் அரசியல் கட்சி கூட தான் வளப்படுத்தலாம். தமிழ் அரசியல் கட்சி இணைவது தான் நல்லது என்ன நினைக்கிறேன். ஆனாலும் இந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு என்பது தமிழராக பிறந்த அனைவருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் நாங்கள் காலங்காலமாக ஒரு பெரும்பான்மையினருக்கு அடிமையாக இருக்க யாரும் விரும்புவதில்லை. ஆனாலும் கூட எங்களுடைய அந்த உணர்வு என்பதை தாண்டி இந்த வாழ்வாதாரம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்போ நாங்கள் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் இருக்கும் பொழுது இந்த தமிழ் உணர்வோடு கட்சியில் இணையும் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஏதாவது செயற்பாடுகளை நீங்கள் செய்வீர்களா? வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மையில் ஆளுங்கட்சி இல்லை. மொழி தெரிந்து ஆளுங்கட்சியோடு இருந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வழிமுறைகள் இருக்கலாம். நாங்கள் ஒரு உரிமை அரசியலோடு இருக்கிற ஒரு தரப்பு. அதனால அபிவிருத்தியை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. என்னென்னு சொன்னால் தமிழரசு கட்சி எப்போதும் அபிவிருத்திக்கு எதிரான அரசியல் கட்சி கிடையாது. வரலாற்று பாதைகள் சொன்னால் 1960ஆம் ஆண்டு தேசிய அரசாங்கத்தில் ஆதரவு வழங்கியிருக்கிறது. 1965ஆம் ஆண்டு தேசிய அரசாங்கத்தில் அமைச்சு போது எடுத்திருக்கின்றது தமிழரசு கட்சி. அதன் பிற்பாடு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு இணக்க அரசியலை செய்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இல்லை. அதே அபிவிருத்திக்கு எதிரானவர்கள். அபிவிருத்தி என்பது எங்கள் உரிமை தான். வேலைவாய்ப்பு எங்கள் உரிமை, எங்களுக்கு தர வேண்டும். வீதிகள் போடுவது எங்களுடைய உரிமை. வீதியை போடுறது அமைச்சர் வர பணம் இல்லை, அது எங்களுடைய வரி பணங்களுக்கு வருது. மக்களின் பணம் மக்களுக்கு வருது. அதுக்கு ஒரு ஊடகமாக இருக்கிறவர் தான் இந்த அரசியல்வாதிகள். மற்றபடி அது அவர்களுடைய பணம் கிடையாது. வேலைவாய்ப்பும் அவர்களுடைய கிடையாது. இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை பொதுவாக நாங்கள் எதிர்கட்சியாக இருப்பதன் காரணமாக அது ஒரு மிகவும் கடினமான ஒரு சவால் மிக்க. அதற்காக உரிமைகள் விட்டுக் கொடுக்க முடியாது. என்றால் உரிமைன்றது முக்கியம். உரிமை இல்லாத அபிவிருத்திகள் வரும் சலுகைகள் தான். உரிமை இல்லாத அபிவிருத்திகள் வரும் சலுகைகள் அது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான உத்திகள் ஒழிய வேறு ஒன்றுமில்லை. உரிமை இல்லாத அபிவிருத்தி என்பது சலுகை என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்கிறீர்களா? பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. நான் சொன்னது போல வருகின்ற அரசாங்கங்களை பொறுத்து தான் நாங்கள் அதை தீர்மானிக்கலாம். அந்த அரசாங்கங்களுடன் இணைவதா இல்லையா, அதன் மூலமாக
சேர்ந்து வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த வேலைவாய்ப்பு மட்டுமில்லை, எங்களுடைய முதல் படி வந்து எங்களை உரிமை அரசியல் தான். அதை பார்த்து கொண்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்கலாம். அதுதான் எங்களோட முக்கியம். ஏன்னா எங்களுக்கு வாக்களிப்பது வந்து வெறுமனே அபிவிருத்திக்காக மட்டும் எங்களை வாக்களிக்கவில்லை. வடகிழக்கை பொறுத்தவரை தமிழ் தேசிய அரசியலுக்கு மக்கள் எதுக்கு வாக்களிக்கின்றார்கள்? எங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், நாங்கள் சுய நிர்ணய உரிமையோடு இந்த வடகிழக்கில் தமிழ் தேசியத்தில் வாழணும் என்றது எங்களுக்கு வாக்களிக்கிறார். அபிவிருத்திக்கு மட்டும் வாக்களிக்கிறேன்னு சொன்னால் மக்கள் எங்களை பொறுத்திருப்பார். அந்த வகையில் வந்து இளைஞர்களை பார்த்துக்கிட்டோம்னா அவர்கள் பொதுவாக வேலைவாய்ப்புகள்ன்றது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசாங்கம் வருகின்ற பெரும்பான்மை அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் சில வேளை இனவாதமற்ற அரசாங்கம் வரலாம். குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருந்தால் நேற்று எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றதிலும் அது ஒரு முஸ்தீப் இருந்தது, அந்த அரசாங்கம் செயற்பட்டது. அந்த வகையில் அதோடு சேர்ந்து நாங்கள் பயணித்தோம். ஆனால் நல்லாட்சி ஏன் அது ஒரு ஃபெயிலியரான போனது என்று சொன்னால் 2 பிரதான தேசிய கட்சி அதோட ஒரு ஆட்சி கூட்டாட்சி கூட இருந்தது. ஸ்ரீலங்கா சொந்த கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, 2 கட்சியும் லாவிட்டு அதை சேர்ந்தபடியா. ஆனா இந்த இப்பொழுது இருக்கும் இந்த முக்கியமான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார், இவர்களில் இனவாதம் இல்லாத வேட்பாளர் யார் என்று சொல்கிறீர்கள்? பொதுவாக வந்து இனவாதம் என்றது வந்து அவர்கள் தங்களை வெற்றி அடைய செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த நாட்டிய பெரும்பான்மையாருக்கு சிங்களவர்கள் தான். அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியை திருப்திப்படுத்தணும், அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வோம்னா எல்லாரும் இனவாதம் தான் கதைப்பார்கள். இப்போ ரணில் விக்ரமசிங்க எடுத்துக்கொண்டு அவர் இனவாதம் பேசுவதா குறைவுதான், குறைவுதான். இருந்தாலும் அவரோட இருக்கின்றவர்கள் இனவாதிகள், நிறைய இனவாதிகள் இருக்கின்றார்கள். ஒன்றில் நிறைய இனவாதிகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அனுரகுமார கூட அவர்கள் கட்சி கூட அவர் கட்சி இப்போது அவர்கள் கட்சி பண்ணும் என்றால் அவர் இருக்கலாம். ஆனால் வடகிழக்கை பிரிப்பது முக்கியமானது ஜேபி. அதே நேரத்தில் அதிலிருந்து வந்தவர் விமல் வீரவன்ச தேசிய சுதந்திர முன்னணியை உருவாக்கி தற்போது காலத்தில் உருவாக்கியிருக்கின்றார். அதுக்கு முதல் அவர் ஜேபிலாம் இருந்தவர். அவர் ஒரு மிகப்பெரிய இனவாதி. அவரும் சொன்னார், கோட்டபாய ராஜபக்சவை வெல்ல வைப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தவர்கள் அவர்கள். உதயகமம் இல்ல விமல் வீரவன்ச சொன்னார், வடகிழக்கு தமிழர்களை வாக்குகளை தேவையெல்லாம் கோட்டபாய வெல்ல வைப்ப வேண்டும். அதுபோல வெல்ல வைத்தார்கள். அந்த மக்களை அவர்கள் விரட்டி அடித்தார்கள். இதான் நடந்திருக்கின்றது. அந்த 3 வேட்பாளர்களுக்குள் இனவாதம் என்றது அது அவர்கள் இருக்கலாம். அவர்கள் அந்த வாக்களை பெற்றுக் கொள்வதற்காக பாவிக்கலாம். அதற்கு தென்னிலங்கையில் அதை இனவாதத்தை பேசிவிட்டு வந்து வடகிழக்கில் அவர்கள் இனவாதமற்ற முறையில் தமிழ் ஏனைய சமூகங்களுக்கு சார்பாக பேசலாம். எப்படியும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று சொல்லி தமிழரசு கட்சி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு நிறைய விடயங்கள் நீங்கள் பேசியிருந்தீர்கள். ஒரு இளைஞர் முன்னணியின் தலைவராக, ஒரு இளைஞராக தமிழரசு கட்சியின் நிலை பற்றியும் கூட பல்வேறு விடயங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இந்த அழைப்பை ஏற்று வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.